ஓம் திருச்சிற்றம்பலம். வேதனறிதலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளர் வயற்புகழி திருஞான சம்பந்தன் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 29ஆம் நாள். இன்று வைகாசி மூல நட்சத்திரம் 12/6/2025 வியாழக்கிழமை. பொதுவாக இந்த வியாழக்கிழமை என்கின்ற பொழுது குருவாரம். இந்த வியாழக்கிழமையாகிய குருவாரத்திலே ஞானசம்பந்த பெருமானுடைய குரு பூஜை அமைந்திருக்கிறது. வைகாசி மாதத்து மூல நட்சத்திரம். இந்த ஞானசம்பந்த பெருமான் சிறு வயதிலேயே இறைவன் மீது பக்தி கொண்டிருந்தவர். தந்தையாராகிய சிவபாத விதையாரோடு ஆலயத்துக்கு செல்லுகின்றார். தோணியப்பர் கோயிலுடைய குளத்திலே தந்தையார் நீராடச் செல்லுகின்றார். அவர் நீராடி மூக்கை பிடித்து உள்ளே தண்ணிக்குள்ளே நீராடுகின்ற பொழுது தந்தையை காணாத இந்த குழந்தை அப்பா அம்மா அப்பா அம்மா என்று அலறிய பொழுது இறைவன் பார்வதி பரமேஸ்வரனாக விஷபாரூடராக காட்சி கொடுத்து பொற்கிண்ணத்திலே ஞானப்பாலை கொடுத்தாள் உமாதேவி. ஞான சம்பந்தம் ஏற்பட்டது. நீராடிவிட்டு தந்தை வெளியே வருகிறார். வாயிலே பால் வடிகிறது. யார் உனக்கு இந்த பாலை கொடுத்தது? யாருடைய எச்சிப்பாலை வாங்கி கொடுத்தாய் என்று அதட்டுகின்றார். அப்பொழுது அவர் அந்த இறைவனை எண்ணி பாடிய தேவாரம்தான் தோடுடைய செவியன் விடையேறியோன் தூவன் மதிசூடி. இதுதான் அவர் பாடிய முதல் தேவாரம். இந்த சமய குரவர்கள் என்று 4 வரை சிறப்பாக சொல்வார்கள். ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவா சுவாமிகள். இதிலே அந்த 3 தேவாரம் பாடிய முதலி என்று போற்றப்படுபவர்கள். 12 திருமுறைகளிலே 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை பாடியவர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். 4, 5, 6ஆம் திருமுறைகளை பாடியவர் நாவுக்கரசு நாயனார். 7ஆம் திருமுறை பாடியவர் சுந்தரமூர்த்தி நாயனார். 8ஆம் திருமுறை பாடியவர் மாணிக்கவா சுவாமிகள், திருவாசகம், திருக்கோவையார். இவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த குரு பூஜை இன்றைய தினம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய ஏற்பாட்டிலே 45வது ஆண்டாக இம்முறையும் இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய குரு பூஜை சிறப்பாக நடைபெறுவதோடு பாடசாலை மாணவ மாணவிகள் கலந்து இந்த பூஜையிலே சிறப்பான பன்னிசைகளை இசைப்பதும் சமய பேச்சுகளை கேட்டுக்கொள்வதும் அத்தோடு இந்த பூஜைகள் நிறைவேற்றதும் கலந்து கொள்ளுகின்ற அனைத்து பாடசாலை மாணவ செல்வங்களுக்கும் கற்கை உபகரணங்கள் வழங்கப்பட்டு பூஜைகள் நிறைவு பெற்றதும் அனைவருக்கும் ராப்போசன விருந்து அன்னதானமும் சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறான இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய குரு பூஜையை ஒவ்வொரு ஆலயங்களும் செய்ய வேண்டும், ஒவ்வொரு சமய நிறுவனங்களும் செய்ய வேண்டும், ஒவ்வொரு பாடசாலைகளும் செய்ய வேண்டும். அவர் இந்த செய்த அற்புதங்கள் இறை அருளை பூர்ணமாக பெற்றவர். அவருடைய பணியை நாமும் தொடர்ந்து அடுத்து வருகின்ற சந்ததிக்கும் எடுத்து கூறுகின்ற வகையிலே இந்த குரு பூஜைகளை நிறைவேற்றி இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம்.